இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவர் சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா என்பது அவருடைய பெயர். அவர்தான் அன்றைக்கு இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பொதுவாகவே அரபு நாட்டிற்கும் கேரளாவிற்குமான வாணிப தொடர்பு பண்டைய காலம் முதலே நீடித்து வருகிறது. அந்த காலத்திலிருந்தே கடல் மார்க்கமாக அரபகத்திலிருந்து கேரளாவிற்கு எல்லாம் அரபியர்களும் வாணிபம் தேவைக்காக வேண்டி வருவார்கள், வியாபார நோக்கத்தில். அந்த சந்திரன் பிளக்கப்பட்ட போது இந்த மன்னர் சேரமான் பெருமாள் அவர்களும் அந்த சந்திரன் பிளந்ததை பார்த்தார்கள். சந்திரன் பிளந்ததை பார்த்தார்கள். அதற்கு பிறகு அரபகத்திலிருந்து வந்த ஒரு வியாபார கூட்டம் அவர்களிடத்திலே விசாரிக்கும் போது பல கூட்டத்தார்களிடத்திலே விசாரித்தார்கள். யாரும் அதற்கான தெளிவை தரவில்லை. கேரளாவிலே அந்த அரபகத்திலிருந்து வந்த கேரளாவிற்கு வந்த ஒரு கூட்டம், வாணிப கூட்டம், அரபியர்களிடத்திலே விசாரித்தார்கள். ஆம், இந்த நிகழ்வு எங்களுடைய மண்ணிலே தான் நடந்தது. அரபகத்தில் மக்காவிலே நடந்தது. முகம்மது என்று ஒருவர் இருக்கிறார், அவர் தன்னை நபி என்று வாதிடுகிறார். தன்னுடைய நபித்துவத்திற்கான சான்றாக அந்த சந்திரனை அவர் பிளந்து காட்டினார் என்று சொல்ல, சேரமான் பெருமாள் தன்னுடைய ஆட்சியை எல்லாம், ஆட்சி பொறுப்பை எல்லாம் பிறரிடத்திலே மாற்றி கொடுத்துவிட்டு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து மக்காவிற்கு அரபகத்திற்கு புறப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்று பாஸ்கர் ரவிவர்மா என்ற தனது பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாஜுத்தீன் என்று அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தாஜுத்தீன் என்று மாற்றிக்கொண்டார்கள். அங்கே சில நாட்கள் தங்கி இருந்து அதற்கு பிறகு இந்த மண்ணில் மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை நபி அவர்கள் அனுப்பினார்கள். அந்த குழுவோடு தான் தாஜுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு, அதுநாள் வரையிலும் சேரமான் பெருமாளாக இருந்த தாஜுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேரளாவை நோக்கி பயணப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓமனிலே உள்ள சலாலா துறைமுகத்தில் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போதே வசியத்தை எழுதி மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். ஒரு வசியத்தை எழுதி ஒப்படைத்தார்கள். அவர்கள் அதே இடத்தில் அந்த சலாலா என்ற துறைமுகம் அந்த பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குழுவினரோடு கேரளாவிற்கு வந்து அந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்து நிகழ்வை சொல்லி அவரது வசியத்து பத்திரத்தை ஒப்படைக்க, இங்கே ஒரு பள்ளிவாசலை நிறுவ வேண்டும் என்ற செய்தி அதிலே இருந்தது. மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேரளாவிற்கு வந்து அங்கே இருந்த மக்களின் உதவியோடு முதல் பள்ளிவாசல், இந்தியாவில் முதல் பள்ளிவாசலை கட்டினார்கள். கொடுங்கல்லூரிலே உள்ள, கேரளாவில் கொடுங்கல்லூர் என்ற ஊரிலே இருக்கிறது. இன்றும் அதற்கு பெயர் சேரமான் பெருமாள் மஸ்ஜித். சேரமான் ஜாமியா மஸ்ஜித் என்றுதான் அழைக்கப்படுகிறது.